இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் இவங்க தான். பாரு அறிவிச்சிட்டாங்க. காரணம் என்ன? கடந்து வந்த பாதை டாஸ்க் வந்து சுபிக்ஷா சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து பாருடைய ஃபேஸை பார்க்கணும். பாரு மட்டும் இல்லை, உள்ள திவாகர், கானா வினோத், முக்கியமாக வியானா, ரம்யா, இவங்க எல்லாத்துக்கும் வயிற்றுல வந்து புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா இந்த பொண்ணு எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் முடிச்சிருச்சு, பல விஷயங்கள் ஓப்பனாக சொல்லிருச்சு, நடந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அத்துப்படியாக சொல்லிருச்சு. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நேரம் யாரும் பேசலையே, நம்மளாம் ஃபில்டர் போட்டு சொன்னோமே, சொல்லாம விட்டோமோ, பண்ணது தப்பாயிடுச்சோ, ஐயோ ராமா என்ன பண்ணுவேன்னு உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பாரு, ரம்யா, வியானாலாம் தன்னோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை சொன்னாங்க. இந்த கடந்து வந்த பாதையை வந்து நான் எந்த வருஷமுமே பார்க்கறது இல்லை, அதை பேஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ணுறதும் இல்லை. நான் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும். எதுலேயுமே உண்மை இல்லை, எதுலேயுமே உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒரு பேசிக்கான விஷயத்தை வந்து நடத்துறதுக்கே வக்கு இல்லாமல் இருக்க ஒருத்தன் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி ஹேண்ட்பேக்குள்ள வைக்க மாட்டேன். புரியுதா? பேசிக்கான ஒரு 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 இதவே நடத்த முடியாத இருக்கேன். பெரிய படிப்பு படிக்க மாட்டான், போய் லட்சக்கணக்காக செலவு பண்ணுற படிப்பு படிக்க மாட்டான். அம்மா கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் பார்த்த அளவுக்கு எல்லா பெண்களும் கிடைக்கிற வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்கள கனவு நோக்கி பயணிக்க மாட்டாங்க. ஆண்களை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், நான் பார்த்த அளவுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். கனவுகளை தள்ளி வச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு போகலாம், போய் ஒரு வேலை சாப்பாடாவது வீட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுற கதை, இவங்க சொல்கிற கதை பூராமே அதுலேருந்து வித்தியாசமாக இருக்குன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ சொல்கிறது பூரா பொய், சொல்கிறது பூரா வந்து மக்களை கவர்றதுக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராமா அப்படின்றத நான் நினைக்கிறேன். சுபிக்ஷாவோட கதை எடுத்துக்கோமே, ஒரு மீனவ பெண்ணா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள், அதை பிராண்டிங் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த பிராண்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பான வேர்டு இல்லை. தன்னை ஒரு மீனவ பெண்ணா பிராண்ட் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்லணுன்றது தப்பே கிடையாது. அது ஏன் மற்றவங்களுக்கு தப்பா தெரியுதுன்னு தெரியல, அது தப்பே கிடையாது. ஆனால் ஓட்டுக்காக அதை ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மிக மிக தப்பான விஷயம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? மக்கள் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நீ என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் உள்ள பண்ணுற விஷயங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா, பண்ணுற விஷயங்கள் தான் இருந்துச்சுன்னா இது ஆடட் வேல்யூவாக இருக்கும். ஆனால் உள்ள பூரா தில்லு முழுத்தனம் பண்ணிட்டு நான் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓட்டு விழுகாது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆடட் ஃபீச்சர் அப்படின்றது தெரிஞ்சு புரிஞ்சு பிக் பாஸை கரைச்சு குடிச்சுன்னு கூட சொல்ல முடியாது. இன்ஜெக்ஷன் பண்ணி தான் எல்லாரும் விளையாடுறாங்க. அதை ஒரு மருந்தாக மாற்றி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பிக் பாஸ் என்டையர் சீசனை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு தான் விளையாடுறாங்க எல்லாரும். அது அவங்க நரம்புல ஊறி போய் கிடக்கு ஒவ்வொருத்தருக்கும். இங்கே சுபிக்ஷா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. தான் கடந்து வந்த பாதையில் அம்மாவுக்கு நடந்த விஷயம், கூட இருந்தது, ஆக்சிடென்ட் ஆனது, மாமாவை பற்றி, மாமாவோட இறப்பு, தன்னோட படிப்பு, தன்னோட விஷயம், கடலுக்கு போனது, அங்கே நடந்த விஷயம், எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க சுபிக்ஷா. இது மற்றவங்களுக்கு ஷாக்காகுது. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுது, விட்டுட்டு வந்து திருப்பி சொல்கிறாங்க. இவர் பேசினதுக்கப்புறம் கானாவால் ஐயோ நான் சில விஷயங்களை விட்டேனே, இந்த பொண்ணு இப்படி இருக்குதே, நான் போய் சில சொல்லணுமே, நான் அந்த பாட்டை பற்றியே சொல்ல மறந்துட்டேனேன்னு பாட்டை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த சைடு பார்த்தா அவங்க வந்து திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சுபிக்ஷா, இது வரைக்கும் உங்கள் விளையாட்டு நல்லா போயிட்டுருக்கு. டீவியேட் ஆகாமல் ஒரு பிரச்சனைன்னு வரமோ நிற்கிறீங்க. இன்னும் கேமுக்குள்ளே இறங்கி விளையாடுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களே மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் செகண்ட் தாட்டுக்கெலாம் போக வேண்டியதே இல்லை. எனக்கு இப்போ உங்கள் கதை கேட்டக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, எத்தனை பேருக்கு அது தோணுதுன்னு சொல்லுங்கள். மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வருமானம் வந்ததுக்கப்புறமும் உங்களால் கடன் அடைக்க முடியல, நீங்கள் அவ்வளோ வீட்டை பார்க்க முடியல அப்படின்னா நான்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையே வேஸ்ட்டு. இனியமாக எத்தனை பேர் வேஸ்ட்டான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றதை சொல்லுங்கள். அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க பாருங்கள். மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, கடன் அடைக்க முடியல, இன்னும் அந்த பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்லையா மக்களே? இனி மாதிரி நினைக்கிறவங்க யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.